ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நம்ம தோசை மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க இல்லையா, அந்த சோடா போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த ரெசிபி ஈவினிங்க்கு டீ டைம்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே டைம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வாழைக்காவை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் மேலே கீழே 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காவை 2ஆக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதோட தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சீவானா இந்த பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி 2லேயுமே பண்ணி வச்சுக்கலாம். தோலெல்லாம் சீவியாச்சு. இப்போ இந்த மாதிரி வாழைக்காவை ஒரு கிரேட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வருது. அவ்வளோதான். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வாழைக்காவை இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணி பொரிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. 2 சைடும் இப்போ நான் காட்டுற மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த கலர் வரும்போது தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்குள்ளேயும் வாழைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம மற்றதையும் மாவில் நல்லா டிப் பண்ணி பொரிச்சிடலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இதை இப்போ டீ கூட சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.